மக்களவைத் தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக கட்சி பெரும் மாற்றம், அதிர்ச்சியில் அதிமுக. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அனைவரும் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்எம் டிடிவி தினகரன் ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இந்த தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய காலடியில் தான் அதிமுக அப்படின்ற ஒரு தகவலையும் குறிப்பிடுகிறார் டிடிவி. என்னென்னா, அதாவது பெரும்பான்மை அதிமுக இழந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணி, சசிகலா அணி, டிடிவி தினகரன் அணி, எடப்பாடி அணின்னு பிரிந்து அதிமுக சிதைந்து துண்டுகளாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கான ஆதரவு என்பது பெருசாக இல்லை, எல்லாமே குறைந்து விட்டது அப்படின்னு தான் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தான் அனைத்தும் மாற்றமே மாறுகிறது என்றாலும் கூட அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சிக்கல்களும் இன்னல்களும் பெரும் விதத்தில் சுட்டி காட்டும் வகையில் இருக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் அதிமுக என்ன மாதிரியான கலா நிலவரத்துறதுன்னா, தேர்தல் முடிவுக்கு பிறகு பெரும்பான்மையை வெற்றி பெற்றால் கண்டிப்பாக ஆதரவு என்பது கூடும். அப்படி சப்போஸ் பாதகமாக மாறிடுச்சு, அதாவது தேர்தலெலாம் வாய்ப்பில்லை, இந்த ஒரு தேர்தலில் பெரும்பான்மை இடத்தெல்லாம் கைவிட்டு விட்டது அதிமுக, சட்டமன்ற தேர்தலை போல் இந்த ஒரு தேர்தலும் கைவிட்டு விட்டது என்றால், சசிகலா அவர்கள் சொல்கிற மாதிரி தான் அவர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்தலில் ஒரு முக்கியமாக திருந்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த திருந்துவார் யாருன்னா நம்ம எடப்பாடி தான். ஓகேங்களா, மொத்த தோல்வியே போயிட்டுருந்துச்சுன்னா சரி வேறு வழி இல்லை, இவர்களை கூப்பிட்டாகணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்படுவார். அதனால் அவர்கள் அப்படி சொல்லியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அரசியல் வட்டாரங்களில் அப்படி இப்படி என்று ஒரு சில பேச்சுக்கள் என்பது பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் காண்பித்து வருகிறோம். மேலும் அடிப்படை தொண்டர்கள் அதிமுகவில் உடன்பிறப்புகள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கள் ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுருக்காங்க, எல்லா கட்சியில் ஒன்றா இணைந்து ஒன்றா எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படி இப்படி இருந்தாலே எல்லாருக்கும் நல்லது, கட்சிக்கும் நல்லது, நமக்கும் நல்லது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஆனால் அதை நம்மளுடைய தலைமையில் இருக்கக்கூடிய புள்ளிகள் யோசிக்க மாட்டாங்களே அப்படின்றதும் அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் பலவிதமான மாற்றங்கள் அதிமுக கட்சி கொண்டு வரும் அப்படின்றது பார்க்கப்படுகிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த மோதல்களாகவே திமுக ப்ளஸ் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த ஆதரவையும் அந்த வாக்குகளையும் அப்படி கவர்ந்து இழுக்கிறாங்க. அதுதான் உண்மை, யதார்த்த உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் எல்லாத்தையுமே நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பலவிதமான திட்டங்களை நீங்கள் தொடர்ந்து தீட்ட வேண்டும் அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்னா சும்மாலாம் எல்லாத்தையும் மாற்றிட முடியாதுங்க. அதிமுக என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழிவகுத்து ஜெயலலிதா அவர்கள் பார்த்திங்கன்னா வழிகாட்டியாக சிறப்பாக வழிநடத்திய ஒரு கட்சி. அதனால் அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளாக பார்த்திங்கன்னா அவர் குறைக்கிறார்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா தலைமையை பார்த்திங்கன்னா சரி செய்வதற்கு முடிவுகளை தான் ஒரு தலைமை எடுக்கணும். அது எடப்பாடி பழனிசாமி எடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு தேர்தலுக்கு பிறகு எடுப்பதற்கு வாய்ப்பு என்பது சற்று அதிகமாக இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் அதிமுகவில் அரங்கேறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்தாலும் தெரியும். மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அரசியல் சார்ந்த காணொலிகளாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.